சூரியனின் வளிமண்டல மேலடுக்கான கரோன அடுக்கில் இருந்து வெளியாகும் அயனியாக்கப்பட்ட துகள்களின் தாக்கத்தை நிலவில் முதன்முறையாக கண்டுபிடித்து சந்திரயான்-2 சாதனை படைத்துள்ளது. இந்தியாவின் விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோவின் சந்திரயான்-2 சூரிய கரோனல் வெளியேற்றம் நிலவின் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தை முதன்முறையாக நேரடியாக கண்காணித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. சந்திரயான்-2வில் உள்ள அறிவியல் கருவியான சேஸ்-2 மூலம் இந்த அரிய நிகழ்வு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மே 10, 2024 அன்று சூரியனில் இருந்து அதிக அளவில் விண்வெளி பொருட்கள் வெளியேற்றப்பட்டன. இவை நிலவை அடைந்த போது சந்திரயான்-2வின் சேஸ்-2 கருவி முக்கியமான தரவுகளை சேகரித்தது. அதன்படி அந்த நிகழ்வு நிலவின் பகல் நேர வெளிக்கோளத்தில் மொத்த அழுத்தத்தை அதிகரித்தது தெரியவந்துள்ளது. வெளிக்கோளத்தில் உள்ள அணுக்களின் மொத்த அடர்த்தி 1 மடங்குக்கும் அதிகமாக உயர்ந்தது. நிலவில் காற்று இல்லை, மேலும் பூமியைப் போல இதற்கு காந்தப்புல காப்பு இல்லாததால் சூரியனின் இந்த தாக்குதல் மிகவும் தீவிரமாக இருக்கும். இந்த கண்டுபிடிப்பு இத்தகைய தீவிர நிகழ்வுகள் நிலவின் வளிமண்டலத்தை எவ்வாறு பாதிக்கின்றன என்ற கருத்துக்கோள்களை முதன்முறையாக உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு வருங்காலத்தில் நிலவில் மனிதர்கள் தங்கும் இடங்களை அமைத்து குடியேறும் போது அந்த தங்கும் இடங்களை இவ்வாறு கதிரியக்க தன்மையில் இருந்து பாதுகாப்பாக அமைக்க வேண்டும் என்பது குறித்த ஆய்வுகளுக்கு முக்கியமான தரவுகளாக தற்போதைய சந்திரயான்-2 கண்டுபிடிப்பு அமையும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். சூரியனின் வளிமண்டல மேலடுக்கான கரோன அடுக்கில் இருந்து வெளியாகும் அயனியாக்கப்பட்ட துகள்களின் தாக்கத்தை நிலவில் முதன்முறையாக கண்டுபிடித்து சந்திரயான்-2 சாதனை படைத்துள்ளது. இந்தியாவின் விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோவின் சந்திரயான்-2 சூரிய கரோனல் வெளியேற்றம் நிலவின் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தை முதன்முறையாக நேரடியாக கண்காணித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. சந்திரயான்-2வில் உள்ள அறிவியல் கருவியான சேஸ்-2 மூலம் இந்த அரிய நிகழ்வு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மே 10, 2024 அன்று சூரியனில் இருந்து அதிக அளவில் விண்வெளி பொருட்கள் வெளியேற்றப்பட்டன. இவை நிலவை அடைந்த போது சந்திரயான்-2வின் சேஸ்-2 கருவி முக்கியமான தரவுகளை சேகரித்தது. அதன்படி அந்த நிகழ்வு நிலவின் பகல் நேர வெளிக்கோளத்தில் மொத்த அழுத்தத்தை அதிகரித்தது தெரியவந்துள்ளது. வெளிக்கோளத்தில் உள்ள அணுக்களின் மொத்த அடர்த்தி 1 மடங்குக்கும் அதிகமாக உயர்ந்தது. நிலவில் காற்று இல்லை, மேலும் பூமியைப் போல இதற்கு காந்தப்புல காப்பு இல்லாததால் சூரியனின் இந்த தாக்குதல் மிகவும் தீவிரமாக இருக்கும். இந்த கண்டுபிடிப்பு இத்தகைய தீவிர நிகழ்வுகள் நிலவின் வளிமண்டலத்தை எவ்வாறு பாதிக்கின்றன என்ற கருத்துக்கோள்களை முதன்முறையாக உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு வருங்காலத்தில் நிலவில் மனிதர்கள் தங்கும் இடங்களை அமைத்து குடியேறும் போது அந்த தங்கும் இடங்களை இவ்வாறு கதிரியக்க தன்மையில் இருந்து பாதுகாப்பாக அமைக்க வேண்டும் என்பது குறித்த ஆய்வுகளுக்கு முக்கியமான தரவுகளாக தற்போதைய சந்திரயான்-2 கண்டுபிடிப்பு அமையும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்.